வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இது முருக பக்தர்களுக்கான பதிவு. முருகப்பெருமானோட வழிபாட்டு பாடல்களில் முத்தாய்ப்பான பாடல் இது. அதாவது நம்மளை இறைவன் முருகன் எப்படி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தினமும் சொல்ல வேண்டிய பாடல். அதாவது இந்த பாடல் ராமலிங்க அடிகளார் முருகன் அருளால் கந்தக்கோட்டத்தில் தன்னுடைய 9வது வயதில் இயற்றிய பாடல் இது. இந்த பாடலை நம்ம தினம் ஒரு தடவையாவது விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை நினச்சி இந்த பாடலை சொல்லணும். அப்போ இந்த பாடலில் என்ன பலன் இருக்கோ அது எல்லாம் நமக்கு அப்படியே சித்திக்கும். அந்த பாடலை பற்றி பார்க்கலாமா? தெய்வமணி மாலை அதில் வர்ற பாடல் இது. ஈ என்று நான் ஒருவரிடம் சென்று கேளாத இயல்பும், என்னிடம் ஈதிடு என்ற போது அவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும், இறையாம் நீ என்றும் என்னைவிடா நிலையும், நான் என்றும் உன் நினைவிடா நெறியும், அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனமும், மெய் நிலை நின்று நெகிழாத திடமும், உலகில் சீ என்று பேய் என்று நாய் என்று பிறர்தமை தீங்கு சொல்லாத தெளிவும், திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடி காளாக்குவாய், தாய் ஒன்று சென்னையில் கந்தக்கோட்டத்தில் வளர் தலமோங்க கந்தவேளை, தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியே. இந்த பாடலை நான் தினமும் நித்திய பாராயணத்தப்போ ஒரு தடவை சொல்கிறேன். இது மாதிரி முருக பக்தர்கள் முருகனை அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே நினச்சி இந்த பாடலை தினமும் ஒரு தடவை சொல்லுங்கள். இது எனக்கு இதற்கான பலனே தனி. அதாவது எந்த விஷயத்துக்காகவும் நம்ம யாருக்கிட்டையும் நிற்க வேண்டிய நிலை வராது. அதே சமயத்தில் மிச்சவங்க கேட்குறப்ப நம்ம அவங்களுக்கு கொடுக்குற திறன் நமக்கு வந்துடும். அது மாதிரி இறைவன் நம்மளை விடாமல் இருப்பார். நம்ம எந்த நேரமும் முருகன் சிந்தனையோடு இருப்போம், அவரும் நம்மளை விடாமல் இருப்பார். இதெல்லாம் இந்த பாடல்லையே வருது. அதனால் இதை நல்லபடியாக பாராயணம் செஞ்சு பலன் பெறுங்க. வாழ்த்துக்கள்.